Hello students, welcome to my channel 10th standard maths chapter 1 relation and function example 1.23 in the video solve பண்ணலாம். If f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x and h of x equal to 3x. Prove that f of g of h equal to f of g of h. So question la 3 function கொடுத்துட்டு f of x, g of x, h of x 3 function கொடுத்துட்டு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? LHS எடுத்து எழுதிடலாமா? LHSல என்ன இருக்கு? f of g of h ன்னு இருக்கா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ல இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிராக்கெட்ல g of h ன்னு இருக்கு. சோ g of h எப்படி எழுதலாம்? g of பிராக்கெட் குள்ள h of x. ஓகேவா? இந்த g வெளியில அப்படியே இருக்கணும். இந்த h என்னவா மாறிடும்? பிராக்கெட் குள்ள h of x ஆ மாறிடும். g of இப்போ h of x क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? 3x. ஓகேவா? சோ h of க்கு பதிலா என்ன போடணும்? 3x ன்னு ரீப்ளேஸ் பண்ணனும். now இது ஃபுல்லா என்ன பண்ணனும்? x ன்னு எடுத்துக்கணும். சரியா? சோ g of இது ஃபுல்லாவே x ன்னு ஆயிடும். g of x क्वेश्चनல என்ன இருக்கு? 1 minus 2x ன்னு இருக்கா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 1 minus 2 இந்த x க்கு பதில் இந்த 3x பிராக்கெட் குள்ள இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. minus 2 இங்க x இருக்கு இல்லையா? சோ இதுக்கு பதில் என்ன பண்ணனும்? பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேவா? now 1 minus மல்டிப்ளை பண்ணலாமா? 2 3s are 6. 1 minus 6x. இப்போ என்ன பண்ணனும்? g of h கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f of g of h கண்டுபிடிக்கணும் இல்லையா? f of g of h. சோ இதை எப்படி எழுதணும்னா f of g of h of x. ஓகேவா? ஏன்னா நம்ம g of h of x ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? g of h of x ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்போ அது கூட நம்ம f of x அப்படின்ற ஃபங்க்ஷன் ஜஸ்ட் நம்ம ஆட் தான் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது மாதிரி இருந்தா எப்படி எழுதணும்? f of g of h எப்படி எழுதணும்னா g of h of x. now f of g of h of x என்ன கண்டுபிடிச்சோம்? 1 minus 6x. 1 minus 6x. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஹோல் டேர்மையுமே இந்த பிராக்கெட் குள்ள இருக்கு இல்லையா? 1 minus 6x ன்னு இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா x அப்படின்ற மீனிங்ல எடுத்துக்கணும். இப்போ f of x क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க? 2x plus 3 ன்னு கொடுத்திருந்தாங்களா? 2x plus 3. சிம்பிள். இந்த 2 அப்படியே எழுதிக்கோங்க. எப்பவுமே இந்த x க்கு பதிலா என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல என்ன இருக்கோ அந்த டேர்ம் எழுதணும். சோ 1 minus 6x plus 3 அப்படியே வந்துரும். ஓகேவா? சோ 2 into 1 minus 6x plus 3. மல்டிப்ளை பண்ணலாமா? 2 1s are 2 minus 12x plus இந்த 3 அப்படியே. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டா ஆட் பண்ணிடலாமா? 2 plus 3 5 ஆ? 5 minus 12x. இப்போ LHS முடிச்சாச்சு. சோ நம்பர் 1 ன்னு இத வச்சுக்கலாம். சோ RHSல என்ன இருக்கு? f of g of h ன்னு இருக்கா? இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா f of g கண்டுபிடிக்கணும். f of g எப்படி எழுதலாம்? f of g of x அப்படியே பிராக்கெட்ல எழுதணும் இல்லையா? f of g அப்படின்னா f வெளியே எழுதிக்கோங்க. இந்த g of x பிராக்கெட் குள்ள எழுதணும். f of g of x ன் क्वेश्चनல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 1 minus 2x. 1 minus 2x. சோ இப்போ இது ஃபுல்லாத்தையும் x ன்னு எடுத்துக்கணும். சோ f of x என்னது? 2x plus 3 ஆ? 2 x க்கு பதிலா என்ன பண்ணணும்? இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எழுதணும். 1 minus 2x. ஓகே, இந்த plus 3 அப்படி. now 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 2 into 1 2 minus 2 into 2x 4x plus 3. இப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டா ஆட் பண்ணலாமா? சோ 5 minus 4x. next f of g கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f of g of h ஆ? f of g of h. சோ இது எப்படி எழுதணும்னா f of g h கண்டுபிடிக்கணும்ல? சோ h of x இந்த பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. சரியா? now f of g அப்படியே வச்சுக்கோங்க. h of x क्वेश्चनல என்ன இருக்கு? h of x equal to 3x ஆ? சோ அத இங்க எழுதணும். ஏன்னா h of x க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? 3x ன்றதை எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல
இது ஃபுல் டேர்மே என்ன எடுக்கணும், எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோமா? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 5 மைனஸ் 4x. 5 மைனஸ் 4x. ஸோ 5 மைனஸ் 4, இங்க இருக்கிற எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 மைனஸ் 4 into 3 12x. ஸோ 5 மைனஸ் 12x. இது பாத்தீங்கன்னா 2. இதுல 1 and 2 எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா? 1 equal to 2. ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 5 மைனஸ் 12x தான் கிடைச்சது. ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ணும் போதும் 5 மைனஸ் 12x தான் கிடைச்சிருக்கு. ஸோ 1 equal to 2 எப்படி எழுதணும், எல்ஹெச்எஸ் equal to ஆர்ஹெச்எஸ். அது மட்டும் இல்ல, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க, f of g of h equal to f of g of h. ஓகேவா? சோ prove that அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்திருந்தாங்கல்ல, சோ எப்படி முடிக்கணும், hence proved.